துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. தற்போதைய மோதல் என்பது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான போர் மிரட்டல் மட்டுமல்ல. இது உலக பொருளாதாரம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்போடு நேரடி தொடர்புடைய ஒரு சிக்கலாகும். ஈரான் இப்போது விதித்திருக்கும் கடுமையான நிபந்தனைகள் அமெரிக்காவின் சமாதான பேச்சுக்கான கோரிக்கையை சரணடைவதற்கான அழைப்பு என வர்ணித்துள்ள ஈரான் சில முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது. போர் இழப்பீடு. அமெரிக்காவிடமிருந்து பெருமளவிலான போர் இழப்பீட்டுத் தொகையை கோருகிறது. பொருளாதார தடைகள். ஈரானின் பொருளாதாரத்தை முடக்கியுள்ள அனைத்து தடைகளையும் முழுமையாக நீக்க வேண்டும். முடக்கப்பட்ட சொத்துக்கள். வெளிநாடுகளில் முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானின் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள சொத்துக்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும். இறையாண்மை. ஹார்முஸ் நீரிணையின் மீது ஈரானுக்கு முழுமையான இறையாண்மை வழங்கப்பட வேண்டும். ஹார்முஸ் நீரிணையும் எரிசக்தி அரசியலும். உலக கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் சுமார் 20% முதல் 30% வரை ஹார்முஸ் நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. ஈரான் இந்த நீரிணையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் போது இந்த பகுதியை தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாக ஈரான் அச்சுறுத்துகிறது. தற்போதைய பதற்றத்தினால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உடனடியாக அதிகரித்துள்ளது. இது வளரும் நாடுகளின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும். அமெரிக்காவின் இது தொடர்பான எதிர்வினை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் ஈரானின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதவை என நிராகரித்துள்ளார். வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் மற்றும் ட்ரோன்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்துவதன் மூலம் இந்த பொருளாதார ரீதியாக பணிய வைக்க முயற்சி அமெரிக்கா மேற்கொள்கிறது. அதே நேரம் போர் அச்சமும் உலகளாவிய பாதிப்புகளும். சுமார் 10 வாரங்களாக தொடரும் இந்த மோதல் ஒரு முழு அளவிலான போராக மாறுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச கப்பல் நிறுவனங்களின் காப்பீட்டுத் தொகை உயர்வு மற்றும் தாக்குதல் அச்சம் காரணமாக இந்த பகுதியை கடப்பதில் சிக்கல்களை சந்திக்கிறது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற வளைகுடா நாடுகளின் வான்வெளியில் அடையாளம் தெரியாத ட்ரோன்கள் நடமாடுவது கண்டறியப்பட்டுள்ளது. இது போர் மற்ற நாடுகளுக்கு பரவும் அபாயத்தை காட்டுகிறது. ஈரான் தனது கௌரவத்தையும் அமெரிக்கா தனது உலகளாவிய ஆதிக்கத்தையும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாத நிலையில் இந்த தூதரக முட்டுக்கட்டை நீடிக்கிறது. 2 நாடுகளும் தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு உடன்படாவிட்டால் அது உலகளாவிய எரிசக்தி நெருக்கடிகளுக்கு இட்டுச் செல்லும் என்பதில் ஐயமில்லை. இந்த சூழலில் இராணுவ வலிமையை விட சர்வதேச நாடுகளின் தலையீடும் தூதரக பேச்சுவார்த்தைகளுமே போரை தடுப்பதற்கான ஒரே வழியாக தெரிகிறது. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கிய 10 வார கால நேரடி இராணுவ மோதலுக்கு பிறகு தற்போது நிலவும் தற்காலிக போர் நிறுத்தம் மீண்டும் முறையும் அபாயத்தை எட்டியுள்ளது. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்த அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக ஈரான் வழங்கிய பதில் திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என நிராகரித்துள்ளார். ஈரானின் புதிய நிபந்தனைகளும் ராஜதந்திர மோதலும். மே 10 அன்று பாகிஸ்தான் வழியாக ஈரான் வழங்கிய பதிலில் பின்வரும் முக்கிய கோரிக்கைகள் மிக முக்கியமாக இடம்பெறுகிறது. ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு பாரிய போர் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். கப்பல் போக்குவரத்து கட்டணம் தொடர்பாக ஹார்முஸ் நீரிணையின் மீது முழு இறைமையையும் கோருவதோடு அங்கு கடந்து செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டத்தை ஈரான் முன்மொழிந்துள்ளது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படை முற்றுகையை உடனடியாக அகற்றி அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும் என ஈரான் வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் ஈரான் 47 ஆண்டுகளாக உலக நாடுகளுடன் விளையாடி வருவதாகவும் இனி அவர்களால் சிரிக்க முடியாது எனவும் பதிவிட்டுள்ளார். இஸ்பஹான் மற்றும் பிற இடங்களில் பூமிக்கு அடியில் புதைந்துள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவின் ஸ்பேஸ் போர்ஸ் செயற்கைக்கோள்கள் மூலம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். யாராவது அந்த இடங்களை நெருங்கினால் அவர்கள் வெடிக்கச் செய்யப்படுவார்கள் என எச்சரித்துள்ளார். எஞ்சிய இலக்குகள். ஏற்கனவே 70% இலக்குகளை அழித்து விட்டதாகவும் மீதமுள்ள இலக்குகளை அழிக்க இன்னும் 2 வார கால தாக்குதல் போதும் எனவும் அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். கள நிலவரம். ஹார்முஸ் நீரிணை மற்றும் வளைகுடா நாடுகள் பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் களத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கப்பல் மீதான தாக்குதல். மே 10 அன்று கத்தார் கடற்கரைக்கு அருகே
சபிசானஹா என்ற சரக்கு கப்பல் அடையாளம் தெரியாத ஏவுகணையால் தாக்கப்பட்டது. குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈரான் சார்பு அமைப்புகளால் ஏவப்பட்டதாக கருதப்படும் ட்ரோன்களால் இடைமறித்து அளிக்கப்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழலால் சர்வதேச எண்ணெய் விலைகள் மீண்டும் ஏற்றத்தை சந்தித்துள்ளன. சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானின் அணுசக்தி மையங்களுக்கு நுழைந்து ஆய்வு செய்யும் அனுமதியை தற்போது இழந்துள்ளது. செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் குண்டு வீசப்பட்ட சிதைவுகளுக்கு அடியில் சுமார் 440 கிலோ எடையுள்ள 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. இது அணு ஆயுத தயாரிப்புக்கு மிக நெருக்கமான அளவாகும். மே மாதம் 11ஆம் தேதி நிலவரப்படி அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவற்ற பாதையில் பயணிக்கிறது. ஈரானின் இறையாண்மை கோரிக்கைகளும் அமெரிக்காவின் அதிகபட்ச அழுத்தமும் கொள்கையும் மீண்டும் ஒரு நேரடி போருக்கு வழிவகுக்குமா என்பது வரும் வாரங்களில் எடுக்கப்படும் ராஜதந்திர முடிவுகளை பொறுத்தே அமையும். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதல் வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியாக மட்டும் சுருங்கிவிடவில்லை. இது சர்வதேச சட்டங்கள், உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் மத்திய கிழக்கின் எதிர்கால வரைபடம் ஆகியவற்றை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக உருவெடுத்துள்ளது. ராஜதந்திர முட்டுக்கட்டை மற்றும் அதன் விளைவுகள். பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் தோல்வியடைந்திருப்பது 2 நாடுகளுக்கும் இடையில் நிலவும் ஆழமான நம்பிக்கையின்மையை வெளிச்சமிட்டு காட்டுகிறது. ஈரானின் இறையாண்மை சார்ந்த நிபந்தனைகளும் அமெரிக்காவின் அதிகபட்ச அழுத்த கொள்கைகளும் சமரசம் செய்து கொள்ள முடியாத துருவங்களாக மாறி நிற்கிறது. அணுசக்தி விவகாரத்தை விட தற்போது ஹார்மோஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாடு ஒரு மூலோபாய போராக மாறியுள்ளது. உலக பொருளாதாரத்தின் மீதான தாக்கம். சர்வதேச வர்த்தகத்தின் உயிர் நாடியாக விளங்கும் கடல்சார் போக்குவரத்து பாதைகள் போர்க்களங்களாக மாற்றப்படுவது உலகளாவிய விநியோகச் சங்கிலியில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். எண்ணெய் விலையேற்றம் என்பது வெறும் எரிபொருள் விலையோடு முடித்து விடாமல் உலகெங்கிலும் பணவீக்கத்தை அதிகரித்து சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் ஒரு காரணியாக மாறும் அபாயம் உள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கைகள் இராணுவ மேலாதிக்கத்தை வலியுறுத்தினாலும் ஒரு முழு அளவிலான போர் என்பது அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தும். மறுபுறம் ஈரான் தனது தேசிய கௌரவத்தை விட்டுக் கொடுக்காமல் அதே சமயம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. ஒரு சிறிய தவறான கணக்கீடு அல்லது எதிர்பாராத விபத்து கூட, உதாரணமாக கப்பல் மீதான தாக்குதல், இந்த வாரத்தில் ஒரு பெரும் தீப்பிழம்பை உருவாக்கும் வல்லமை கொண்டது. இறுதியாக இந்த மோதலை தீர்ப்பதற்கான இராணுவ நடவடிக்கைகள் தீர்வாகாது என்பதை வரலாறு மீண்டும் மீண்டும் உணர்த்துகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற சர்வதேச அமைப்புகள் தலையிட்டு ஈரானின் பொருளாதார தேவைகளையும் அமெரிக்காவின் பாதுகாப்பு கவலைகளையும் சமப்படுத்தும் ஒரு புதிய நடுநிலை திட்டத்தை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். இல்லையில் 2026ஆம் ஆண்டின் எஞ்சிய காலப்பகுதி உலக வரலாற்றின் நீண்ட கால போரின் தொடக்கமாக கருதப்படலாம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.